எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்பரி சௌந்தரராஜன். ராசக்கிரீடையோட 2வது பாகம் 66வது தசகம் பார்க்கலாம். எப்படின்னா, ஒவ்வொரு கோபிகையும் ரொம்ப கிருஷ்ணன் மேலே அவ்வளவு ஆசையாக அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றி கொள்றதுக்கு அவங்கெல்லாம் வேணுகானத்தில் மயங்கி கிருஷ்ணனோட உல்லாசமாக இருக்காங்க. அப்போது கிருஷ்ணன் என்ன நினைக்கிறார்னா, அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க மனம் கொண்டவராக இருந்த போதிலும் அதை விரும்பாதவர் போல் மறைத்து மாற்றி பேசுகிறாரு. அந்த முன்னுக்கு பின் முரண் என்ற அரக்கனை கொன்றவரே அவர்களது அழுகையும் புலம்புதலையும் கண்ட தாங்கள் மிகவும் இரக்கம் கொண்டு யமுனை கரையை மணல் திட்டுகளில் அவர்களோடு மனம் போல விளையாடினீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சந்திரனின் பூர்ண அமுத பெருக்கால் அழகு மிளிரும் யமுனை கரையில் கோபிகைகள் தங்கள் மேலாடைகளினால் தங்களுக்கு விரிப்பு விரிக்க தாங்கள் அதன் மேல் அமர்ந்து கொண்டீர்கள். நந்தகுமாரா, தங்களுடைய உடலிலோ பனித்துளிகள் போன்று வியர்வை துளிர்த்து வருகின்றன. முகமோ குந்தமலர் போன்று ஒளி மிகுந்து புன்முறுவல் நெளிர்கின்றது. இப்படி மூவுலகும் மயங்கும் அழகு படைத்த தங்களை தழுவி பேரானந்தத்தை அடைந்தார்கள் அந்த கோபிகைகள். குருவாயிரப்பா, தங்களை விட்டு பிரிவு ஏற்படுமானால் அது நெருப்பு போன்று வெம்மை அளிப்பதாகவும் தங்களோடு கூடும்போது சிங்கார ரசம் மிகுதியாக இன்பம் அளிப்பதாகவும் இருக்கிறது என்று கோபிகைகள் கூறுகிறார்கள். குருவாயிரப்பா, ராதையுடன் உல்லாசமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களை வணங்குகின்றேன் என்று பட்டத்திரி அவர்களை வணங்கி தன்னுடைய நோய்களை போக்கி அருள வேண்டும் என்று கூறுகிறார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.